பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த ஸ்பிரிச்சுவல் தாட் மூலிமா உங்களை சந்திக்க செய்த கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் இந்த புதிய ஆண்டுக்காய் நமக்கு அக்னிவாசல் மூலிமா உங்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் வேர்டு அந்த வருஷத்துக்காய் கொடுத்துருக்கிறார். ஸோ கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம எல்லாருக்குமே கொடுத்து ஒரு டாபிக் இன்றைக்கி கர்த்தர் கொடுத்ததாக என்னதுன்னா, இந்த வருஷத்துக்கு He is going to deliver you from the hands of all the people who are above you. ஸோ உங்களுக்கு மேலாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்கள்ட்ட இருந்தும் ஹீ இஸ் கோயிங் டு டெலிவர் யூ. உங்களை அங்கேருந்து டெலிவர் பண்ண போகிறாரு. அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு விடுதலை. விடுதலைனா அந்த வேலையிலேருந்தோ இல்லை அந்த போஸ்டிங்லேருந்தோ அப்படி கிடையாது. விடுதலைன்ற இடத்துல என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு வேளை அந்த காரியங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளே, ஒரு கஷ்டத்துக்குள்ளே, அந்த பாதை உங்களுக்கு சரியா இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி உங்களை அந்த இடத்துல பாதுகாக்க போகிறார். அதுதான் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறார். ஒரு பாதுகாப்பின் ஆண்டாய் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய காரியங்கள் நடக்கலாம், நிறைய சித்தங்கள், கர்த்தரோட சித்தங்கள் நடக்கும்படியாய் இந்த வருஷத்தில் இருந்தாலும் கர்த்தர் அந்ததுலேருந்து உங்கள் எல்லாரையும் கர்த்தரை நம்ம நோக்கமாய் பிடித்து விசுவாசித்து நடக்க போகிற நம்மளுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அது அந்த டெலிவரன்ஸை நமக்கு ஒரு உறுதியாய் தருகிறார். டெலிவரன்ஸ் ப்ராமிஸ். ஸோ ப்ராமிஸாக தரப்போகிறார். அதுதான் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையாக கொடுத்துருக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆவது வசனம். மீகா சாப்டர் 2 verse 12 and 13. ஸோ கர்த்தர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். I will surely gather all of you, Jacob. I will surely bring together the remnant of Israel. I will bring them together like sheep in the pen, like the flock in its pasture. The place will throng with people. The one who breaks open the way will go up before them. They will break through the gates and go out. Their king will pass through before them, the Lord at their head. இதுதான் அந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தை இந்த வருஷத்திற்காய். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, நம்ம எல்லாருமே கூடி காரியங்களை கர்த்தர் சமூகத்தில் நம்ம செய்ய போனது, கர்த்தரோட காரியங்களை, அவரோட வாக்குத்தத்தங்களை, அவரோட கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பு எல்லார்கிட்ட இருந்தும். தேர் கிங் வில் பாஸ் த்ரூ பிஃபோர் தெம். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஹெட்டாக யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க முன்பதாக சென்று நம்மளை எப்போவுமே நம்மளை எதுலேயுமே எந்த ஒரு காரியத்துலேயுமே சிக்க வைக்காதபடி அவங்க முன்பதாக சென்று நமக்கு ஒரு பாதை உண்டாக்கும்படியாக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் கொடுக்குறவராக இருக்கிறார். அதே மாதிரி the one who breaks open the way will go up before them. ஸோ யார் வழிகளை தடுக்கிறவங்களா இருக்காங்க, யார் நமக்கு வழியில் இருக்கிற காரியங்களில் ஒரு தடையாக இருக்கிறாங்களோ அவங்களே அதை திறந்து கொடுக்கும்படியாய் they are going to open the doors for you. அந்த மாதிரி கர்த்தர் அவங்கள முன்பதாக சென்று அந்த எல்லா விதமான தடைகளை அவங்களே உடைத்து உங்களை போகும்படியாய் கர்த்தர் அவங்கள பயன்படுத்த போகிறாங்க. ஸோ உங்களோட சிச்சுவேஷன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளோட எல்லா விதமான பாதைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இது ஒரு ப்ராமிஸோட கொடுத்துருக்கறனால இந்த ஒரு வார்த்தையை நம்ம இந்த வாரத்திற்கு பிடித்து கொண்டு இந்த வருஷம் முழுக்க இந்த காரியங்களை நமக்கு கர்த்தர் செய்வார் என்று ஒரு உறுதியாக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீதியாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு காரியங்களை வாய்க்கு செய்ய போகிறார். இந்த வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் உங்கள் எல்லாருக்கும் தரப்போகிறார். ஸோ ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். இந்த வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு நம்ம இந்த காரியங்களை ஃபாலோ பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்திலும் ஆண்டவரே அக்னிவாசல் ஊழியத்தின் மூலமாக உம்முடைய வார்த்தையை நீர் ஆண்டவரே கொடுக்க கிருபை செய்திருக்கிறேன். நன்றி ஏசப்பா. கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவீராக. கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்பா தகப்பனே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நன்றி ஏசப்பா. கர்த்தாவுடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடு
பிள்ளைகளோடு கத்தர் பேசுவீராக. அவங்களுடைய ஜெப குறிப்பு ஜெப விண்ணப்பத்திற்கெல்லாம் தேவன் ஆண்டவரை பதில் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ்ச்சிப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகளுடைய முகத்தை நீர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் உள்ள மகிமை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். உம்முடைய அதிசயங்கள் அற்புதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவரே தகப்பனே இந்த முதல் மாதத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி பிள்ளைகளை ஆண்டவரே தடைகளெல்லாம் மாற்றி போட்டு நீர் ஆண்டவரே முன்னாடி சென்று பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து செவையான பாதையில் கரம் பிடித்து நடத்தி ஒரு சமாதானத்தினால நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கெங்கெல்லாம் விதைகள் விதைக்கப்படுதோ அந்த இடத்துலலாம் கர்த்தாவே பெரிய அறுவடை காண செய்யுங்கப்பா. நிறைய பேர் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அப்பா சிறு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கென்று ஆண்டவரே தாப்பனை எழுப்புதல் பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிங்க. தேசத்தை காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம் அப்பா. தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்க்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே மனம் இறங்குங்கப்பா. ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. உங்கள் கருத்துக்களை இந்த காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.